நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை மயிலாப்பூர் தெப்பக்குளம் அருகே விநாயகர் குடைபிடித்து அமர்ந்திருப்பது போன்று சுமார் 7 அடி உயரத்தில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலத்தி, இந்தியா முழுவதும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஒவ்வொரு பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பிரசித்தி செய்யப்பட்டு 4 நாட்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 50,000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் 1,500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைப்பதற்காக காவல்துறை சார்பில் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளம் அருகில் விநாயகர் சிலை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வீடுகளில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய மக்களுக்கு தற்போது அந்த விநாயகர் சிலைகளும் அதற்கான அந்த தோரண வாயில்களும் விற்பனை செய்வதற்கான அந்த விற்பனை என்பதும் ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறத்தில் 6 அடி உயரமுடைய அந்த விநாயகர் சிலை என்பது வைக்கப்பட்டு பிரசித்தி என்பது செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் கார்த்தியை காட்சிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலையில் தற்போது விநாயகர் சிலைகள் விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக இல்லங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்றைய தினம் களிமண்ணால் ஆகக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை வாங்கி சென்று வீடுகளில் வைத்து 3 நாட்கள் பூஜை செய்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக நதிக்கரை ஓரங்களில் அந்த விநாயகர் சிலைகளை கொண்டு சென்று கரைப்பது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது அதற்கான அந்த ஏற்பாடுகளுக்கான அந்த தோரணங்கள், மாயலை, பூக்கள் உள்ளிட்டவை வாங்குவதற்காக ஒரு புறத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் மயிலாப்பூர் பகுதி மக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சித்திரைக்குளம் அருகிலேயே விநாயகர் சிலைகள் அமைத்து அதற்கான சிறப்பு பூஜைகள் என்பதையும் செய்து வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தெரியும். விநாயகர் சிலை வைக்கப்பட்டு அதற்கான சிறப்பு பூஜை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். ஒரு புறத்தில் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்று, குடைபிடித்து விநாயகர் அமர்ந்திருப்பது போன்று விநாயகர் சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறத்தில் விநாயகருக்கான அந்த சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் என்பது மற்றொரு புறத்தில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல்துறையினர் ஒவ்வொரு விநாயகர் சிலைக்கும் அருகிலும் ஒரு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை முழுவதும் 1,500 விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 80,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பகுதி மக்கள் எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இடத்துல கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிலைகள் வைத்திருக்கீங்க, எந்தெந்த மாதிரியான பூஜை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை நாளைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார்? இந்த முறை மொத்தம் 4 நாட்கள் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் 4 நாட்களும் காலையிலும் மதியமும் மாலையிலும் இரவிலும் பூஜை வழக்கம் போல் நடக்கும். எல்லா கோவில்களும் நடப்பது போல் இங்கேயும் நடக்கும். இதை தவிர காலை குழந்தைகள் கச்சேரி, மாலை 3 விதமான குழந்தைகள் நடனம், இசை கச்சேரிகள் நடைபெறும். எங்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதினாலே ஒரு நாளைக்கு ஒரு கச்சேரிக்கு பதிலாக 4 கச்சேரிகளை இப்போது மக்களுக்காக, மயிலாப்பூர் மக்களுக்காக நாங்கள் வழங்கியுள்ளோம். இந்த விழாவானது மயிலாப்பூரிலே சித்திரகுளம் எதிரில் இருக்கிறது. தினமும் அன்னதானம் கொடுப்பவர்கள் ரொம்ப அதிகமாகிவிட்டதால் எல்லா நேரமும் அன்னதானம் வழங்கிக் கொண்டே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நேரடியாகவே நாம் கேட்டோம். அதாவது விநாயகர் சதுர்த்தி என்பது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு தங்களது பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றோடு இணைந்து இணக்கமாக இறை வழிபாடுடன் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அதற்காகவே கடந்த 15 ஆண்டுகளாக மயிலாப்பூர் சித்திரைக்குளம் பகுதியில் விநாயகர் சிலைகள் அமைத்து இந்த வழிபாடு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் விநாயகர் சிலைகள் வைப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு ஏற்பாடுகள், ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அதற்கு அடுத்தபடியாக அன்னதான நிகழ்ச்சி நடத்தப்படும். காலை மாலை நேரங்களில் இசை கச்சேரி நடத்தப்படும் என்பதாகவும் பொதுமக்களையும் குழந்தைகளையும் ஊக்குவிப்பதற்காகவும் இறைபக்தியை வளர்ப்பதற்காகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே போன்று சென்னை முழுவதிலும் ஆங்காங்கே வித்தியாசமான முறையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மாலத்தி, விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.